ஹலோ மக்களே! வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ட்ரேட் எடுத்துட்டோம். எந்த ஸ்டாக்ல ட்ரேட் எடுத்திருக்கோம் அப்படின்னு நான் காமிக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். இன்னைக்கு வந்துட்டு எல்&டி ஃபைனான்ஸ்ல எடுத்திருக்கோம். எவ்வளவுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 206 குவான்டிட்டி எடுத்திருக்கோம். ஆவரேஜ் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 308.15 63,478 ரூபாய்க்கு டோட்டலாக நம்ம வந்துட்டு பை பண்ணியிருக்கோம். இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 432 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பை ஆர்டர் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டவுன் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ தான் மார்க்கெட் ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு 504 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம. எப்படி இப்போ தான் நம்ம ட்ரேட் போட்டிருக்கோம். மார்க்கெட் ஆரம்பித்து ஒரு 15 நிமிஷம் ஆகுது. 308ல் பை பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா 306ல் இருக்குது. நம்மளுக்கு இன்றைக்கி ஏற்ற மாதிரி மார்க்கெட் முடியுதா என்னன்ட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஈவினிங் 3 o'clock மேலே தெரியும். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு நல்லா கரைச்சி குடிச்சிட்டு உள்ளே வாங்க. ஏனோ தானோன்னு வந்துட்டு ட்ரேட் பண்ணுறன்னு பேரில் இருக்கிற காசை மொத்த காசையும் லாஸ் பண்ணாதீங்க. இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஓன் கேபிட்டல், அப்புறம் ஓன் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு யார்கிட்டையும் போயிட்டு கேட்டுக்கிட்டுலாம் பண்ணல. நம்மளாம் ஓனாக ட்ரேட் பண்ணுறோம். நீங்களும் அதே மாதிரி தான். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்த நீங்களே கற்றுக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 545 ரூபா மைனஸில் இருக்குது. மார்க்கெட் டவுன் ஆகுது போல். பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 659 வந்துட்டு உங்களுக்கு மைனஸில் போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ணுறன்னு பேரில் யாராவது காசு கேட்டு நீங்கள் அந்த காசை வந்துட்டு அவங்கள்ட்ட கொடுத்து அவங்க ட்ரேட் பண்ணி அதை லாஸ் ஆக்கிறதுக்கு அந்த காசை நீங்களே வந்துட்டு நல்ல விதமான முறையில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பார்க்கலாம். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணியும் பை பண்ணலாம். அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் எடுங்க. இப்போ இந்த மார்க்கெட் வந்துட்டு கீழே போகும் அப்படின்னு நீங்கள் மார்க்கெட்டில் முத நாளே வாட்ச் பண்ணி அனாலிஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் பை ஆர்டர் எடுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இந்த மார்க்கெட் டவுன் ஆக போகுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செல் ஆர்டர் எடுத்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் போட்டது பெரிய அமௌண்ட்னால நம்மளுக்கு வந்துட்டு லாஸே வந்துட்டு 566 ரூபா. என்னோட கை காசு போட்டது பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 சுற்றணும். 12,700 போட்டோம். மார்ஜின்னால நம்மளுக்கு வந்துட்டு இங்கே டோட்டலாக வந்துட்டு ப்ரோக்கர் கமிஷன் கொடுத்ததுனால நம்மளுக்கு இங்கே வந்துட்டு 63,478 ரூபாய்க்கு பண்ணியிருக்கோம். இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா 628 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா? 305 ரூபாயில் இருக்குது. நம்மளுக்கு வந்துட்டு 308 ரூபாய்க்கு மேலே போனால் தான் நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட் வரும். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு மார்க்கெட் டவுன் ஆகிட்டுருக்கு. லைட்டாக நம்மளுக்கு டவுன் ஆனாலுமே நம்மளுக்கு வந்துட்டு பெரிய அமௌண்ட்டு மைனஸில் தான் போகும். ஏன்னா நம்ம போட்டிருக்கிறது வந்துட்டு பெரிய அமௌண்ட்டாக போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு அமௌண்ட்டாக லாஸில் போகுது. பார்த்தீங்கன்னா தெரியுதா? 700 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னன்ட்டு. அதேமாரி நம்ம பெரிய அமௌண்ட்டாக போட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ப்ரோக்கர் கமிஷன் போடுவான். இப்போலாம் வந்து 12,700 ரூபாய்க்கு நான் போட்டிருக்கேன் அப்படின்னா ஒரு 100 ரூபா 200 பக்கம் வந்துட்டு ப்ரோக்கர் காசு மட்டுமே எடுப்பாங்க. ஓகேங்களா? அதனால் நம்ம ப்ராஃபிட் பண்ணுறதே ஒரு 1,500 அப்படின்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 200 போயிடும். 200 போக மிச்சம் 1,300 நம்ம இன்றைக்கி ஏர்னிங்ஸ் பண்ணது. அப்படி தான் கணக்கு வரும். ஓகேங்களா? இப்போ 803 803 ரூபாய்க்கு மைனஸில் போயிட்டுருக்கு. 844 மைனஸ் போகுது. நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா என்னன்ட்டு. ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி போட்டது பார்த்திங்கன்னா எல்&டி ஃபைனான்ஸில் அதில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கோம். சரி, காலையில் பார்த்தேன். சரி மார்க்கெட் நல்லா போகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா டவுன் ஆகுது. பார்க்கலாம் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் அமைதா என்னன்ட்டு. 1000 பக்கம் போகுது போல். இது நம்ம ஹோல்டிங்கில் இருக்கிற அமௌண்ட்டு.
நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு 43 பாயிண்ட் இருக்குது. சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 138 பாயிண்ட் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்பயும் சொல்கிறேன், நிஃப்டி 50ங்கிறது ஒரு டாப் 50 கம்பெனி பேஸ் பண்ணது தான் நிஃப்டி 50. அதுக்குள்ளே அடங்குற 50 கம்பெனிகள், ஓகேங்களா. அதேமாதிரி சென்செக்ஸுங்கிறது ஒரு 30 டாப் ஒரு 30 கம்பெனி உள்ளது தான் சென்செக்ஸு. எப்பயுமே வந்துட்டு சென்செக்ஸ் அதிகமாக இருக்கும், நிஃப்டி வந்துட்டு கம்மியாக இருக்கும். பாருங்கள், 1000 ரூபா 1050 ரூபா மைனஸில் போகுது. நம்மளுக்கு இந்த மாதிரி நேரத்தில் விற்றா கூட நம்மளுக்கு மைனஸ் தான். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இன்றைக்கி வந்துட்டு ட்ரேடு வந்துட்டு எப்படி அமையுது அப்படின்ட்டு. மார்க்கெட் கொஞ்சம் மேலே ஏறுறான், பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுக்கு இதில் விற்றாலையும் மைனஸ் தான், அதனால் நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட் நம்ம வந்துட்டு கணிக்கிறபடி இல்லைன்னா நான் கொஞ்சம் அவசரப்பட்டு ட்ரேட் எடுத்துட்டேன் போல். நம்ம செல் ஆர்டர் போட்டிருக்கலாம். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், மார்க்கெட் மேலே ஏறும்னு நினைப்போம், ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கீழே வரும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கணும், ஓகேங்களா. இது வந்துட்டு இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்களும் இது மாதிரி பண்ணாதீங்க. இது சும்மா ஒரு அவேர்னஸ்க்காண்டி உங்களுக்கு போடுறேன், நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி. மக்களுக்கு வந்துட்டு நான் ட்ரேடிங்கை பற்றி, ஒரு ஸ்டாக் மார்க்கெட் பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாதனால தான் நான் இது மாதிரி நான் ட்ரேட் பண்ணுறது டெய்லியும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலயமா எடுத்து நான் உங்களுக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல். அந்த யூடியூப் சேனல் மூலயமா நான் வீடியோ போடுறது மூலயமா மக்கள் வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், லேர்ன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வந்துட்டு இந்த விஷயத்தை நீங்கள் தான் கற்றுக்கணும், ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மென்டாலிட்டி பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா அவரோட ஸ்ட்ராட்டஜி தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா. அடுத்தவங்களை பற்றிட்டு எதிர்பார்க்கவே கூடாது. அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய மென்டாலிட்டி. இப்போ நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ளஸ் என்னென்னா, ஸ்டாக்கை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்துட்டு பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ட்ரேட் எடுக்கிற அமௌண்ட்டை வச்சு ஒரு ப்ராஃபிட் ஒரு 500 1000 எடுக்கிறோன்னா, அன்றைக்கி உள்ள அந்த 500 1000 வச்சு அன்றைக்கி உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு ஹோல்ட் பண்ணிவிடுவேன். நான் எந்த ஸ்டாக் வாங்கணும்னு எனக்கு தெரியும், அந்த ஸ்டாக்கில் போய்ட்டு நான் ஹோல்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் பிளான் பண்ணி பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்துட்டு எப்பயும் பெஸ்ட் ஆப்ஷன். நீங்கள் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்ன்னு அந்த நீங்கள் போடுற ஒரு விதை வந்துட்டு பெரிய ஆலமரமாக மாறுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதான் நம்ம போடுற ஒரு விதை தான் பிற்காலத்தில் நம்மளுக்கு வந்துட்டு கை கொடுக்கும். அதனால தான் சொல்ல வரேன். இப்போ நீங்கள் சிறுக சேமித்து வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் வந்துட்டு அந்த காசை வந்துட்டு 50,000 1,00,000 சேர்த்து வைப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறது வேஸ்ட்டு. எதனால் சொல்ல வரேன்னா, வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ஏற்படும், ஓகேங்களா. இந்த பட்ஜெட்லாம் வரும், ஓகேங்களா. அப்போக்கி வந்துட்டு நீங்கள் அந்த பீரோவில் எடுத்து வச்சுருக்க அந்த 50,000 1,00,000 வந்துட்டு அந்த காசு வந்துட்டு அதோட வந்துட்டு இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் ஏற்படும், ஓகேங்களா. அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல வர்றேன். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். 1660 ரூபா மைனஸில் போயிட்டுருக்கு இப்போக்கி. பார்க்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு 3 கேண்டில் ஸ்டிக்குமே பார்த்திங்கன்னா பியரிஷ் கேண்டில் ஸ்டிக்கு தான். நம்ம வாங்கினது 308, இப்போ கரண்டில் பார்த்திங்கன்னா 303 ரூபா போயிட்டுருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு வந்துட்டு என்னென்னா கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸு. எப்படின்னா போன வெள்ளிக்கிழமை வந்துட்டு முடிஞ்ச ஒரு டைம் லைன் அது. இப்போ நல்லா மேலே ஏறி பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்துட்டு அப்போயோட டவுன் ஆகுது. போன இதோட டவுன் ஆகி இப்போ மறுபடியும் கொஞ்சம் மேலே ஏறுது. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு 999 ரூபா மைனஸில் இருக்குது. நம்ம பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்துட்டு ப்ராஃபிட்டில் விற்கிறோம்னா லாஸில் விற்கிறவங்களும் உங்களுக்கு ஈவினிங் வந்துட்டு ஷார்ட்ஸில் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். இப்போ இடையில அமௌண்ட் இருந்துச்சு, எனக்கு கொஞ்சம் காசு தேவைனால ஒரு 10,000 வித்ட்ரால் பண்ணிட்டேன். அதனால் ஃபுல்லாக இப்போ மைனஸில் தான் இருக்குது. டோட்டல் ரிட்டர்ன்ஸில் பார்த்தாலே தெரியுது உங்களுக்கு வந்துட்டு நான் போட்ட காசோட 500 ரூபா மைனஸில் தான் போயிட்டுருக்கு. ஆனால் இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம ஏறிக்கிட்டு இருக்கு. எல்என்டி ஃபைனான்ஸில் நம்ம வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்கோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு வந்துட்டு மார்க்கெட்
வந்து ஒரு 10 மணி 10:30க்கு மேலே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் தரும். பாருங்கள், இப்பயே நான் சொல்கிறேன், இப்பயே அப் ட்ரெண்ட் தர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி நீங்களும் வந்துட்டு நல்லா லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட் வளர்த்துவங்க. நாலேஜ் எடுத்துவங்க. ஓகேங்களா? இப்போ நான் பண்ணுறேன்னா என்னைய மாதிரியே நீங்கள் வந்துட்டு காப்பி பேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்கள் வந்துட்டு இதில் வந்துட்டு ஸ்டார்டிங் உள்ள வரீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்புறம் பண்ணி ஒரு ஸ்டாக் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாக் வந்துட்டு ஏன் ஏறுது இறங்குதுன்ட்டு அனலைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமௌண்ட் ஒரு 500 வச்சு கூட நீங்கள் ட்ரேட் பண்ணி பென்னி ஸ்டாக் அந்த சின்ன சின்ன ஸ்டாக்கில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ட்ரேட்குள்ளே வரலாம். இப்போ எல்லாருமே நிறைய பேர் வந்துட்டு இந்த ட்ரேடிங் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே தான் நிறைய பேர் லாஸும் பண்ணுறாங்க. அது அவங்களோட மென்டாலிட்டி. அதே மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு கற்றுக்கோங்க. ஓகேங்களா? நீங்கள் கற்றுக்கிட்டு உள்ளே வந்துட்டு தரமாக பண்ணுங்கள். தரமாக பண்ணீங்க அப்படின்னா டெய்லியும் ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். எப்படின்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி, மார்க்கெட் கீழே போகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி செல் ஆர்டர் போட போகிறீங்க. மார்க்கெட் வந்துட்டு மேலே ஏற போகுது அப்படின்னா பை ஆர்டர் போட போகிறீங்க. இன்ட்ராடே பொறுத்த வரையும் சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன், நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம விற்றுட்டு வாங்கலாம், வாங்கிட்டு விற்கலாம். அதுதாங்க இன்ட்ராடே. இப்போ இன்ட்ராடேயில் வந்துட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வச்சுருப்போம். அந்த அமௌண்ட்டு ஒரு 1000 வச்சுருந்தீங்க அப்படின்னா மார்ஜின் ஒன்று சொல்லுவாங்க. மார்ஜின் 5x மார்ஜின் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 1000 வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போதைக்கு நீங்கள் வந்துட்டு எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்துட்டு புரோக்கர் காசு தருவாங்க. இன்ட்ராடேயில் மட்டும்தான் அது சாத்தியம். ஓகேங்களா? அதனால தான் நிறைய பேர் இன்ட்ராடே எடுத்து பண்ணுறாங்க. இப்போ நான் போட்ட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 போட்டிருக்கேன். இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு பொசிஷனில் பார்த்தீங்கன்னா 63,000 நம்ம ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். நான் போட்ட 12,000 அமௌண்ட்டுக்கு இவ்வளோது எனக்கு வந்துட்டு புரோக்கர் கமிஷன் தந்தாங்க. இதே தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் நல்லா பார்த்து கற்றுவோங்க. கற்றுக்கிட்டு மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுங்க. இப்போ தெரியுதா உங்களுக்கு? கிராஃப் தெரியுதா? மேலே கரெக்டாக நம்ம வந்துட்டு லாஸ்ட் 308 தான் நம்ம வந்துட்டு முடிஞ்சிருக்கு. நம்ம அங்கே தான் வாங்கியிருக்கோம். அங்கே வாங்கினதுலேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டவுன் ஆகிடுச்சு. பார்க்கலாம் எப்படின்ட்டு. நீ ப்ராஃபிட்டில் விற்கிறேன்னா லாஸில் விற்கிறேன்ட்டு உங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஷார்ட்ஸில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறது மூலயமா ஒரு விஷயத்தை கற்றுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்காண்டி இந்த வீடியோ நான் போடுறதில்ல. எப்போயுமே ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வந்துட்டு டெய்லி நான் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நல்லா அனலைஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கெட்டில் வாங்க. எனக்கு வந்து ட்ரேட் வேண்டாம் அப்படிங்கிறவங்க வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அழகாக வந்துட்டு ஸ்டாக் ஹோல்ட் பண்ணலாம். மாதம் வாரம் உங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஒரு 500 1000 நீங்கள் வந்துட்டு நினைக்கிற ஸ்டாக்கை நீங்கள் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணுற ஸ்டாக்கை வந்துட்டு தயவுசெய்து விற்காதீங்க. உடனே வாங்கிட்டு உடனே விற்கிறதுல வந்துட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை நம்மளுக்கு. நம்ம வந்துட்டு லாங் டைம் வெயிட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் நம்ம வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ 1 இயர் போட்டு ஒரு 50,000 போடுறீங்க அப்படின்னா 1 இயரில் வந்துட்டு அதான் நம்ம ஸ்டாக்கை வந்துட்டு நான் தேர்ந்தெடுத்து நம்ம போடுறதுல வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்மளுக்கு ப்ளஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ப்ராஃபிட்டபிள் வரும். ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணணும். போட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா வந்துட்டு அதுலேயும் புரோக்கர் கமிஷன் பிடிப்பான். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஹோல்ட் பண்ணுங்கள் ஸ்டாக்கை. இன்ட்ராடே கற்றுக்கணும் அப்படின்னா நீங்களே கற்றுக்கோங்க. யாரையும் நம்பி போயிட்டு காசு கொடுக்காதீங்க. அவங்க வந்துட்டு லாஸ் பண்ணி அது உங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ரொம்ப டென்ஷனாக ஒரு மன உளைச்சல் ஆளாயிடும். அதனால தான் சொல்ல வரேன். உங்கள் காசு உங்களோடது. அதை வந்துட்டு கரெக்டான முறையில் நீங்கள் வந்துட்டு பயன்படுத்த போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா தெரியுதா நம்மளுக்கு 659 648 1000லேருந்து நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 648 வந்துட்டு கொஞ்சம் வந்துருச்சு. மார்க்கெட் மேலே ஏறுது. அதேமாரி தான் நான் சொல்ல வர்றது, நீங்களே வந்துட்டு உங்கள் காசை உங்களோட மணி மேனேஜ்மெண்ட்டு நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். இதே மாதிரி முக்கியமாக வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போடுறது ஒரு முக்கியமான விஷயம். அது வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணணும் அப்படின்னா கரெக்டான இது. எதனால் ஸ்டாப் லாஸ்னால் நம்ம ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச் இப்போ 304 இருக்கா, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 320 வருது அப்படின்னா
நம்ம போயிட்டு ரூ. 320 போயிட்டு அந்த அமௌண்ட் நம்ம சிச்சுவேஷன் எங்கேயாவது மொபைல வச்சுட்டு எங்கேயாவது போயிடுவோம். ஓகேங்களா? அப்போதைக்கு 320 இந்த ஏரியா வரும்போது, அதே வந்துட்டு நீங்க 320ன்ட்டு நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. அது வந்தா போதும் அப்புட்ன்ட்டு நீங்க அந்த அந்த பிரைஸ்ல விக்கணும்னு நெனச்சீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்கா வித்துரும். நீங்க வந்துட்டு ஸ்டாப் லாஸ் போடல அப்புட்ன்னா, உங்களோட அமௌண்ட் வந்துட்டு மார்க்கெட் நல்லா மேல போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் டக்குன்ட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு அப்புட்ன்னா, நீங்க போட்ட காசு மொத்தமும் மைனஸ் ஆயிடுச்சு அப்புட்ன்னா வந்துட்டு மொத்தமும் மைனஸ் தான். ஓகேங்களா? அதுக்கேத்த மாரி பிளான் பண்ணி பண்ணுங்க. இது இதுதான் நான் சொல்ல வர்றது. ட்ரெண்டுக்கு ஏத்த மாரி ட்ரேட் எடுங்க. கண்டிப்பா ஒரு ப்ராஃபிட்டபிள் அமௌண்ட் டெய்லியும் புக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோல நாளைக்கு வீடியோல சந்திக்கலாம்.